1000 முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மட்டுமல்ல, மருந்துகள் விலையும் கசப்பானவை என்று தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்கும் விதமாக முதலமைச்சர் அந்த திட்டத்தை திறந்து வைத்திருக்கிறார். சந்தை விலையை விட 75% குறைந்த விலையில் மருந்துகள் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பெரிய கருப்பன் அவர்களே, திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, திரு சேகர் பாபு அவர்களே, காணொலியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆங்காங்கு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே, கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்களே, தொழில் முனைவோர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும், சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல, கடந்த ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது, கொடியேற்றி உரையாற்றும் போது, ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவித்தேன். அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். சுகர், பிபி
என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம். சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மருந்தகங்களை திறந்திருக்கிறோம். இந்த மருந்தகங்களை சிறப்பா செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு. இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம், டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு. அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகளிலிருந்து 3 மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது. சாலி கிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. 38 மாவட்டங்கள்ல மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட மருந்து கிடங்குகள்ல அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி, குளிர்சாதன பெட்டி, ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பா பணியாற்றும் வகையில மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு 3 கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. இதனால பிஃபார்ம், டிஃபார்ம் படிச்ச 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முதல்வர் மருந்தகங்கள்ல சிறப்பு என்னன்னு கேட்டால், இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளை வாங்கி பயன்பெற முடியும்.